தமிழக முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்த அதிமுகவின் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்து வந்த பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர். துணை முதல்வர், நிதியமைச்சர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் வகித்துள்ளார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் தொடர்ந்து இறங்குமுகத்தை சந்தித்து வந்த பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனையடுத்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி தனி அணியாக பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் செயல்பட்டு வந்தார். அவரது ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் ஏற்கனவே திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது ஓபிஎஸும் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுக உறுப்பினர் படிவத்தில் அவர் கையெழுத்திட்டார். பன்னீர்செல்வத்துடன் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வத்துக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஓபிஎஸ்க்கு போடி தொகுதி வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. பன்னீர்செல்வத்தின் வரவு திமுகவுக்கு மேலும் பலம் சேர்க்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.